உங்க பேரு குணா. எத்தனை வருஷமா இந்த பாண்டிச்சேரி பாரம்பரிய தொழில் தான் இது. நீங்க வந்து உழைப்பாளர் தினம் உழைப்பாளி தினம் அதை பத்தி உங்க எண்ணம் என்ன? உழைச்சாதான் முன்னேற முடியும். உழைக்காம எங்க இருந்து முன்னேற முடியும்? இல்ல, இந்த நாள் வந்து உங்களுக்கானது. இந்த நாள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த நாள் கொடுத்ததுனால உங்களுக்கு எப்படி இருக்கு மழை? மனநிலை கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது, தொழில் ரீதியா ஆயிடுச்சு. செஞ்சுதான் ஆகணும்னு ஒரு கட்டால இருக்கு. இதை விட்டா ஒண்ணும் கிடையாது. ஆனா இன்னைக்கும் உழைக்கிறீங்க. இன்னைக்கும் உழைச்சுதான் ஆகணும். உழைச்சாதான் மண்ணில போறதுனைக்கும் உழைச்சுதான் ஆகணும். ஓகே, ஓகே. இந்த நாள்லயும் உங்களுக்கு ரெஸ்ட் கிடையாது. ரெஸ்ட் கிடையாது. உழைப்பாளி தினம்னு சொல்றாங்க, எல்லாருக்கும் விடுமுறை விடுறாங்க. ஆனா நம்ம எடுக்கணும்னா நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எடுக்க வேண்டியது இல்ல. சரி, சரி. யாருக்கும் கை கட்டி பதில் சொல்லாம நடத்துற தொழில் இது. வியாபாரம் பரவாயில்ல. ஒரு நாளைக்கு வியாபாரம்னு சொல்லும் போது ஒரு நாளைக்கு நிறைய ஆகலாம், ஒரு நாள் கம்மியா ஆகலாம், ஒரு நாள் இல்லாமையே இருக்கலாம். கண்டினியூஸா வியாபாரம் பண்ணன்ற அவசியமும் கிடையாது. நம்ம விருப்பம், எங்கேயாவது போனோம்னா மூடிட்டு போயிடலாம். சரவணன், மெக்கானிக், டூ வீலர் மெக்கானிக்கா. எத்தனை வருஷமா இருக்கீங்க இந்த ஃபீல்டுல தான்? ஒரு 20 வருஷமா வரேன். 20 வருஷமா. இன்னைக்கு உழைப்பாளர் தினம், உங்களுக்கான தினம், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உழைப்பாளர் தினத்துக்கு இன்னைக்கும் நான் உழைக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா உழைப்பாளர் தினம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொண்டாடணும். ஆனா கொண்டாடுறதுக்கு பதிலாக நம்ம வந்து உழைக்கணும். அது பதிலாக உழைச்சா நம்ம என்னைக்குமே வந்துட்டு அதுக்கு முயற்சி உண்டு. உழைப்பாளர் தினம் அன்னைக்கும் உழைச்சு. ஆமா, உழைச்சுனே இருக்கணும். இந்த தினம் வந்து உலகம் ஃபுல்லா அங்கீகாரம் பெற்று அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு சந்தோஷமான விஷயம் தான். இந்த விழாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உழைப்பாளர் தினத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா முழுமையா அரசாங்கம் லீவ் விடணும். இதுக்கு இது விடணும். ஆனா சில பேர் எல்லாரும் ஒர்க் பண்றாங்களே, நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியல, புரியுதுங்களா? ஆனா உழைக்கிறாங்களே ஒண்ணுமோ. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லீவ் விடல, எல்லாரும் உழைக்கிறாங்க. கடை தந்து வியாபாரம் பாக்குறாங்க, தொழில் பாக்குறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதா? சில பேர் மட்டும்தான் இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஒர்க் பண்றவங்க மட்டும்தான். பொது மக்களுக்குன்ட்டு ஒரு பொதுவா வேலை செய்யறவங்களுக்கு, நார்மலா வேலை செய்யறவங்களாம் லீவ் இல்லைல்ல, அவங்களும் உழைச்சுன்னு தானே ஆகணும். புரியுதுங்களா? இப்ப எங்களை வந்து நான் இப்ப எங்க கவர்மெண்ட்டுக்கு லீவ் விடுறாங்க, எங்களுக்கு லீவ் கிடையாதுல்ல. நாங்க உழைச்சுதான் ஆகணும். வரணும், கஸ்டமர் வராங்க, நம்ம தேடி வராங்க, அவங்க வேலையை முடிச்சு தரணும். அவங்க லீவ் டைம்ல தான் எங்களுக்கு வேலை வரும். எங்களுக்கு அவங்களுக்கு லீவு கிடைக்கும் போது அவங்க லீவ் டைம்ல வண்டி ரிப்பேர் விடுவாங்க. அந்த டைம்ல நாங்க ஒர்க் பண்ணணும், எங்க வேலையை நாங்க செய்யணும். இந்த உழைப்பாளர் நாங்க உழைக்கணும். அது எங்களுக்கு வந்துட்டு எங்களுக்கு தனிப்பட்ட முறையில எப்ப லீவ் கிடைக்குதோ அப்பதான் நாங்க லீவ் எடுக்கணும். ஒர்க் எல்லாம் அதெல்லாம் பிரச்சனை நல்லபடியா போயிடுச்சு. அதெல்லாம். என் பேரு மகேஸ்வரி. நாங்க ஒரு 15 வருஷமா வச்சுட்டு இருக்கோம். உழைப்பாளர் தினத்தை பத்தி உங்க என்ன? எத்தனை வருஷமா உழைச்சு நாங்க உழைப்பாளர் தினத்தை கஷ்டப்படுறதால எங்களுக்காக ஒரு தினத்தை ஃப்ரீயா விட்டதுதான் உழைப்பாளர் தினம். நாங்க கஷ்டப்படுறோம்ல, 15 வருஷமா ரெஸ்ட் இல்லாத இருக்கோம். எங்களுக்கு ஒரு நாளாச்சும் ரெஸ்ட் கிடைக்கணுன்றதுக்காக தான் அந்த உழைப்பாளர் தினத்தை எங்களுக்காக விட்டுருக்கு. எங்க பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா போகுது. ஆனா உழைப்பு தான் அதிகம், கடினமான கஷ்டம். உங்க பேர் என்ன? பூபதி. எத்தனை வருஷமா? 45 வருஷமா. நல்ல வியாபாரம் உழைப்பாளர் தினம் இன்னைக்கு செய்தாதானயா சாப்பாடு. சரிண்ணா.